நெக்ஸ்ட் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா? பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் W ஈக்குவல் டு AZ பிளஸ் B டிவைடட் பை CZ பிளஸ் D. சரிங்களா? இதான் வந்து பைலீனியர். இது லீனியர் ஈக்குவேஷன் தான். பைலீனியர் இரண்டு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? AZ பிளஸ் B பை CZ பிளஸ் D ஞாபகம் வச்சுங்க. இந்த ABCD இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? இப்போ ABCD இதுக்கு டிடர்மினன்ட் எடுக்கிறோம். அப்படியே எழுதுறோம் ABCD. சரிங்களா? இது டிடர்மினன்ட் எடுத்தா நாட் ஈக்குவல் 0. எப்படி டிடர்மினன்ட் எடுக்குதுன்னு தெரியும். மேல இருந்து கீழே மல்டி பண்ணுவோம். AD மைனஸ் BC நாட் ஈக்குவல் 0 வரும். ஓகேங்களா? சரி. அடுத்து இன்வெர்ஸ் பைலினியர். இது ஒரு டைம் டிஆர்பில கேட்டிருந்தோம். சரிங்களா? இன்வெர்ஸ் பைலினியர்னா என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இது இங்க வரும், இது இங்க வரும். சரிங்களா? அதை எழுதிருக்கேன். டிஏ மேல எழுதிருக்கேன், ஏவை கீழே எழுதிருக்கேன். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோமா? இந்த ரெண்டுத்தையும் சைன் மட்டும் சேஞ்ச் பண்றோம். இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்றோம்? சைன் மட்டும் சேஞ்ச் பண்றோம். சரிங்களா? இதை இன்டர்சேஞ்ச் பண்றோம். சரிங்களா? இதை வந்து என்ன பண்றோம்? சைன் மட்டும் சேஞ்ச் பண்றோம். சரிங்களா? பிளஸ் அந்த மைனஸ், மைனஸ் அந்த பிளஸ். பாருங்க, மைனஸ் பி மைனஸ் சி எழுதிட்டீங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன வரணும்? மல்டிபிள் பண்ணா நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். சரிங்களா? டிடர்மினன்ட் வேல்யூ எடுத்தா நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதை இன்வெர்ஸ் பைலினியர். சரிங்களா? இது வந்து W ஈக்குவல்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம்? Z அப்படின்னு சொல்லுவோம். சரி, சொன்னா Z ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? டி இருக்குங்களா? டி W அடுத்து என்னது? மைனஸ் பி டிவைடட் பை இது என்ன எழுதுவோம்? மைனஸ் CW பிளஸ் ஏ அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மனப்பாடம் ஆகிறது கஷ்டம். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதை இப்படியே எழுதி இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். இதை நினைச்சு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிடணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்படி எழுதுங்க. DW மைனஸ் பி மைனஸ் CW பிளஸ் ஏ அப்படின்னு எழுதுங்க. இதுதான் வந்து Z. இது பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். W ஈக்குவல் டு Z ஈக்குவல் டுனா என்னது? இன்வெர்ஸ் பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். இதை வச்சு சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. சம்ஸ் போடலாம் அடுத்தது. நெக்ஸ்ட் டிஆர்பில கேட்ட சம் ஒன்று. த பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விச் மேப்ஸ் Z ஈக்குவல் டு 0 மைனஸ் I மைனஸ் 1 இன்டூ W ஈக்குவல் டு I1 0 ரெஸ்பெக்டிவ்லி. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது அந்த ஃபார்முலா வச்சு போகணும், பெருசா போகும். நம்ம இப்போ ஷார்ட்டா போடலாம். எப்படின்னா, இங்க கொடுத்துருக்காங்களா, இது வந்து W ஈக்குவல் டு ஜெட்ல தான் கொடுத்துருக்காங்க. W ஈக்குவல் டு இதுல ஒவ்வொன்றா அப்ளை பண்ணணும். சரிங்களா? இஜெட்டுக்கு பதிலாக 0ன்னு நீங்க அப்ளை பண்ணணும். 0 தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா ஐன்னு வரணும். சரிங்களா? வருதான்னு பாருங்க. மைண்ட்லேயே அப்ளை பண்ணுங்க. இங்க 0ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா 0 பிளஸ் 1 1 தான். டிவைட் பை 0 மைனஸ் 1 மைனஸ் 1. அப்போ இங்க என்ன வருது? மைனஸ் 1 மட்டும் வருது. I இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் I. 0 அப்ளை பண்ணா என்ன வருது? மைனஸ் ஐன்னு வருது. ஆனா இங்க என்ன இருக்குது? பிளஸ் ஐ இருக்குது. அப்ப ஏ ஆன்சர் இல்ல. சரிங்களா? விட்டுருங்க. இது சம் ரொம்ப லென்த்தா போங்க. நான் ஷார்ட் ஐடியா சொல்லி தரேன். சரிங்களா? இங்க வாங்க. Z ஈக்குவல் 0ன்னு இருக்குது. எப்பயுமே 0ன்றத ஃபர்ஸ்ட் இங்க 0ன்னு எங்க ஆன்சர் 0ன்றத ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். டக்குன்னு ஐடியா கிடைச்சிடலாம். ஆப்ஷன் 0ன்னு அப்ளை பண்ணுங்க. ஜெட்டுக்கு 0 அப்ளை பண்ணா மைனஸ் 1 பை 1ன்னு வரும். மைனஸ் 1 மட்டும் தான் இங்க. அப்ப I இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் I. இங்க என்ன இருக்கு? பிளஸ் ஐ தான் இருக்குது. அப்ப பி ஆன்சரும் இல்ல. விட்டுருங்க. அடுத்தது இங்க வாங்க. 0ன்னு அப்ளை பண்ணுங்க. 0 அப்ளை பண்ணா 1. இங்க 0 அப்ளை பண்ணா மைனஸ் 1. சரி, எனக்கு மைனஸ் 1 மட்டும் வரும். மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் 1 பிளஸ் ஐ. உங்களுக்கு பிளஸ் ஐ வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இது இருக்கலாம், சியா இருக்கலாம். சரிங்களா? 0ன்னு அப்ளை பண்ணா ஐ வந்துருச்சு. அடுத்து மைனஸ் ஐன்னு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இதுல Z மைனஸ் ஐன்னு அப்ளை பண்ணுங்க. மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஐ பிளஸ் 1 டிவைட் பை மைனஸ் ஐ மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ என்ன வரும்? மைனஸ் ஐ இன்ட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 வரணும். சரிங்களா? இங்க மேல என்ன வரும்? 1 மைனஸ் ஐன்னு மேல. கீழே என்ன இருக்கு? மைனஸ் வெளியே எடுத்துருங்க. மைனஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 பிளஸ் ஐன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்க மைனஸ் வெளியே எடுக்கிறீங்க. அப்போ இது என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். சரிங்களா? அப்போ பிளஸ் ஐன்னு வந்துடும். சரி, இப்போ 1 பிளஸ் ஐனோட காஞ்சி கடல் மலைகளும் பாருங்க. 1 மைனஸ் ஐ பை 1 மைனஸ் ஐ. இல்லை, இதுக்கு டைரக்டா வேல்யூ தெரிஞ்சுன்னா அப்ளை பண்ணிங்க. சரிங்களா? கீழே என்ன வரும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான். சரிங்களா? அப்போ 1 பிளஸ் 1 2ன்னு வரும். ஏ பிளஸ் ஐபி ஏ மைனஸ் ஐபினா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான். சரிங்களா? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். நான் ஐ இருக்குது. மேல மல்டிபிள் பண்ணேன். 1 மைனஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் நான் வரும் 1. அப்புறம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா ஐ ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு ஐ. ஓகேங்களா? ஐ ஸ்கொயர்னா மைனஸ் 1 உங்களுக்கு தெரியும். 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். மைனஸ் 2 இருக்குது. 2 2 கேன்சல் பண்ணிங்க. மைனஸ் ஐ இன்ட்டு ஐ என்ன வரும்? மைனஸ் ஐ ஸ்கொயர்னு வரும். மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1. அப்போ என்ன வரும்? பிளஸ் 1. ஆன்சர் 1. மைனஸ் ஐ அப்ளை பண்ணீங்க. பிளஸ் 1 வந்துச்சு. ரெண்டாவது ஆன்சர் பிளஸ் 1 தானே? ஆன்சர் வந்துச்சு. சரிங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து மைனஸ் 1 அப்ளை பண்ணா 0 வரணும். மைனஸ் 1 அப்ளை பண்ணி மூணாவது மைனஸ் 1 அப்ளை பண்ணா மைனஸ் 1 பிளஸ் 1 என்ன ஆச்சு? 0 ஆச்சு. மேலே 0 ஆச்சுன்னா டோட்டலா 0 ஆயிரும். 0 இன்ட்டு மைனஸ் ஐ 0. இப்போ மைனஸ் 1 அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னது? 0. அப்போ ஆன்சர் என்னது? சி தான். சரிங்களா? இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஈஸி தான். பாருங்க, டக் டக்குன்னு வேகமாக போட்டலாம். சரிங்களா? அடுத்த கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம். த பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் மேப்ஸ் த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.
Z1 Z2 Z3 into the points W1 W2 W3 ஈஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது நீங்க போடுங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேங்களா? போட்டு என்ன ஆன்சர் எங்களுக்கு சொல்லுங்க. இது வந்து W = 1/z W = -1/z அது மாதிரி எடுத்துக்கணும். இது போல முதல்ல இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணணும். என்ன ஆன்சர் இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். ஐன்னு அப்ளை பண்ணா இந்த செகண்ட் ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். 0ன்னு அப்ளை பண்ணா தேர்ட் ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு வருதான்னு பார்க்கணும். அப்படி பண்ணா என்ன ஆன்சர் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இது நான் கொடுக்குற சம்பளம் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோல